நம்ம ஜம்போ சர்க்கஸ் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய சர்க்கஸு. இப்போ ட்ரிச்சியில் 8 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. முதல்ல நாங்கள் 8 வருஷம் முன்னாடி ஜி கார்னரில் போட்டது. இவ்வளோ பெரிய கிரவுண்டு ட்ரிச்சியில் அவைலபிள் இல்லை. அதனால் மொரை சிட்டியில் தான் இப்போ இவ்வளோ பெரிய கிரவுண்டு கிடச்சிருக்கு. இங்கே 19ஆம் தேதி ஆரம்பித்தாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இங்கே இருக்கும். தினசரி 3 காட்சிகள், 1 மணி, 4 மணி, 7 மணி. டிக்கெட் ரேட்டு வந்து 150, 200, 250, 350. இது ஜெமினி சர்க்கஸினோட எம்ஜிஆர் பறக்கும்பாவே கமலஹாசன் அபூர்வ சகோதரங்கள்லாம் பண்ணி ஜெமினி சர்க்கஸினோட பிரான்ச்சு தான் இது. நம்ம ஜம்போ சர்க்கஸ் இந்தியாவிலே நம்பர் 1 சர்க்கஸ் தான். ഇതിൻ്റെ நம்ம ஓனர்ஸு மிஸ்டர் அஜய் சங்கர் പിന്നെ அசோக் சங்கர் தான் இது நடத்திக்கொண்டு போகிறது. மீடியா எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது ஒரு டையிங் ஆர்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறது. ஸ்பெஷல்னா எந்த சர்க்கஸ்லையும் இல்லை. அமெரிக்கன் வீல் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் வீல், அமெரிக்கன் ஸ்பேஸ் ஆஃப் வீல், പിന്നെ ഡാർക്ക് ഫ്ലൈയിങ് ട്രപ്പീസ്, ഗ്ലോബ് റൈഡിങ്, 2 പേര് ഗ്ലോബ് റൈഡിങ്, ഡാർക്ക് ലൈറ്റ്. ഇത് എന്താ സർക്കസിലും ഇല്ല. നമ്മൾ രവീന്ദ്രൻ ഇവർ ചീഫ് ഇൻസ്ട്രക്ടർ. ഇവർ നമ്മുടെ മറ്റേ രാഷ്ട്രപതിയുടെ അടുത്ത് അവാർഡ് വാങ്ങിയ നമ്മൾ ഇവിടുത്തെ രാഷ്ട്രപതി 72 നമ്മൾ ഇവിടുത്തെ രാഷ്ട്രപതി വി ഗിരി. நம்ம வி கிரி கிட்ட இருந்து அவார்டு வாங்கிய ஆள் രവീന്ദ്രൻ. நம்ம தமிழ்நாடு வி கிரி இருந்தில்ல இப்போ ராஷ்டிரபதி, இந்தியன் பிரசிடென்ட். ஓ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்செஷன் கொடுக்குறது, ஒரு கன்செஷன் கொடுக்குறது. அவருக்கு கிளாஸ் வைஸ் கன்செஷன் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறது. இது மக்களே விரும்புறது. அதனால இந்த இது டையிங் ஆர்ட் தான். மக்களை விரும்புறதுனால சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. கவுண்டரும் குதிரை, நாய் அது மட்டும்தான், டொமஸ்டிக் அனிமல் மட்டும்தான் வைக்க முடியும். அதான் சில்ட்ரன்ஸுக்கு ஜோக்கர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜோக்கர் 25 பேர் இருக்குது. இதில் ஆர்டிஸ்டே வந்து ஒரு 90 லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், 90 ஆர்டிஸ்ட். பாக்கியெல்லாம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு தான். ஆமாம், இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லை. இனி 1 மந்த், அட்லீஸ்ட் 1 மந்த் இருக்கும். சப்போர்ட் பண்ணணும். மக்களை விரும்புறது மீடியா தான் அவர்கிட்ட இதாக்கணும் இல்லை. அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும் சர்க்கஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.